குறை சொல்கிறவங்க மத்தியில் வாழ்கிறது ரொம்ப பெரிய டாஸ்க்காக தாங்க இருக்குது. உனக்கு என்னப்பா நீ சாலிடாக ரூ. 1000 ஒரு ப்ளவுஸ் தைச்சி வாங்கிட்டு போயிடுறேன்னு சொல்கிறாங்க. அதில் என்ன வெறும் பீடு இதை மட்டும்தான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன், இதுக்கு போய் ரூ. 1000 கேட்குறாங்க. அது எவ்வளோ அதோட ரேட்டு ஒவ்வொரு ஸ்டோனோட ஒவ்வொரு ரேட்டு தெரியுமா உங்களுக்கு? அதை நாங்கள் தேடி குவாலிட்டியானதை வாங்கி கஸ்டமருக்கு போடணும்னு சொல்லி தேடி வாங்கி போட்டு நாங்கள் ஸ்டிச் பண்ணுறோம். அதை வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணுறதும் மிஷினில் இல்லை, ஆரி ஊசி வச்சு ஸ்டிச் பண்ணி கையில் எவ்வளோ குத்து வாங்கிக்கிறோம் தெரியுமா? இது என்னோடய ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். உங்களுக்கு என்ன, நீங்கள் ஈஸியாக சம்பாரிச்சுட்டு போயிடுறீங்கன்னு சொல்கிறீங்க. அதோட வலி வேதனை எங்களுக்கு தாங்க தெரியும். குறுக்கோடியே உட்காந்து நாங்கள் சம்பாதிக்கணும். கஸ்டமர் நாளைக்கு வேணும்னு சொல்லி உடனே கொடுத்துட்டு கேட்குறவங்களும் இருக்காங்க, டைம் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. அப்படிங்கும்போது நாங்கள் நைட்டெல்லாம் உட்காந்து ஒர்க் பண்ணி அந்த ப்ளவுஸை நாங்கள் கொடுக்கணும். அதனால் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்களோட ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தான் அதோட கஷ்டமும் வேதனையும் தெரியுங்க. ஈஸியாக சொல்கிறவங்க சொல்லிட்டு போயிடுறீங்க, நாங்கள் ஈஸியாக காசு வாங்கிடணும் அப்படிலாம் இல்லைங்க. நாங்கள் எங்களோட உழைப்புக்கு தக்கன காசை நாங்கள் வாங்குகிறோம், ஓகேங்களா? சும்மா 4 பீடை வச்சுட்டு இதை வச்சுட்டு நீங்கள் காசு வாங்குறீங்கன்னு சொல்கிறீங்க. அப்படி இல்லைங்க. எங்களோட கஷ்டம் எங்களுக்கு தாங்க தெரியும். இது மாதிரி என்னோடய ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு இது மாதிரி எத்தனை பேருக்கு இது மாதிரி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.